31 பாருங்க. யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக இப்போ தான் யாக்கோபே வாயை திறக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசும்போது நொணன்னு இடையில பூந்து பேசக்கூடாது. எவ்வளோ பொறுமையாக லாபன் பேச வரைக்குமே யாக்கோபு எப்படி இருந்தாங்க? கவனமாக அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனித்தான். இப்படி தான் நாமளும் அறிவுள்ளவர்களாக இருக்கணும். சரிங்களா? திடுதுன்னு பேசி குட்டையை குழப்பக்கூடாது. சரிங்களா? அப்போ என்னதுங்க, பிரச்சனை வரும், கூக்குரல் கேட்கும் இல்லைங்களா? பேசவே விடாமல் இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? இப்போ பாருங்க, லாபான் அவனுடைய நியாயத்தை பேசுகிறான். அப்போ யாக்கோபு கவனிக்கிறான். கவனிச்சாதான் அவன் என்ன தப்பு செஞ்சான், என்ன தப்பு செய்யலைன்னு அவன் திரும்ப பதில் சொல்ல முடியும். சரிங்களா? கவனம் எல்லாருக்கும் தேவை. யாக்கோபு 1:19 நினைக்கிறேன் ஒரு வசனம், கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயுமா, யாக்கோபுன்னு நினைக்கிறதுல அந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. 1:19 நினைக்கிறேன். யாக்கோபு 1:19 இருக்குது பாருங்கள், அழகான வசனம். இது ரொம்ப எல்லாருக்கும், பெரிய ராஜாவிலேருந்து கூஜா வரைக்கும் எல்லாருக்குமே, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். சரிங்களா? இந்த 3 பாயிண்ட்டை கடைபிடிச்சோம்னா சரியாக இருப்போம்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. என்னங்க?